மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாமா. மெயின் ரோட்டோட சைட்டில் கணவன் பார்த்தீங்கன்னா முடிய ஒரு ஆள் போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இருந்துட்டு வரீங்க, வாங்க வரீங்க. அப்படி நிறையறாளா இதே மாதிரி கடை நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. கரந்திரலின்னு சொல்கிறது. இதான் அந்த கிழக்கன் மீனா எல்லாம் கையெல்லாம் க்ளோஸ் எல்லாம் போட்டு நீட். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சந்தனேஷ். இன்றைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அழகிய மாலை நேர ஒரு மீன் சந்தைன்னு பார்க்க போகிறோம். உங்களை பின்னால் பார்க்க தெரியும், நல்லா அழகாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஏனியன் மீதியில் தொண்டை மாநகர்னு சொல்லி இந்த ஊருக்கு பேர் அப்படி இந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னேரம் ஒரு 4 மணிலேருந்து இரவு ஒரு 8 மணி 9 மணி மட்டும் நிறைய மீனை போட்டு விற்பினோம். நிறைய இடங்களிலிருந்து விதவிதமான மீலாம் வரும். அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த கடை எப்படி இருக்குது, எவ்வளோ மக்கள் வரியினம், என்னென்ன வகையான மீலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமாக ஊரில் எங்கள் சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடுக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த மீன் கடை குறிப்பாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சி டவுனில் இருந்து அப்படியே இந்த ஏனியன் ரோடுக்கு வரைக்கல சரியா, இதில் அப்படியே ஒரு டவுனில் இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டோட சைட்டில் தொண்டை மாநகர் இந்த ஊரில் இந்த அழகிய மாலை நேர மீன் கடை இருக்குது பாருங்க. நிறைய மோட்டார் பைக்குகள் ஏன்னா நிறைய ஆட்டோக்கள் இந்த இடத்துல இப்போ கொண்டே இருக்குது. சரியான ரோடாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடை ஒரு பெரிய கடை உண்டு பாருங்க. இதில் ஒரு கூலர் வண்டி ஏன்னா இந்த வண்டியை கொண்டு நிப்பாட்டி போட்டு நிறைய மீனை கொண்டு இறக்கி விதவிதமாக அடுக்கி வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த கடையில் ஒரு 4 பேர் 5 பேர் வேலை செய்யணும் போல். பார்ப்போமா என்னென்ன மக்களை இந்த மாதங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதங்களில் எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இல்லை, குறிப்பாக கிளிநொச்சி முள்ளதில் மீன் விலை கூட இருக்கும். அதாவது சில நாள் இப்போ கூட இருந்தால் மற்ற நாளில் குறைய இருக்கும். அதால் இப்போ மீன் விலை இப்போ இன்றைக்கு போகிற மாதிரி தான் நாளைக்கு போகும்போன்னு சொல்லலாது. இப்போ நார்மலாக பார்க்க போனால் இந்த மாதங்களில் மீன் கொஞ்சம் விலைன்னு சொல்லலாம். ஆனால் இவற்ற கடையில் அப்படி இல்லை, மலிவாக இருக்கும். பார்ப்போமா. முதலாவது மீனில் பாருங்க என்னென்ன மீன் அண்ணா அடுக்கி வச்சுக்கிறான்னு சொல்லி. கடல் மீன் இருந்து குளத்து மீன் எல்லாமே இருக்கா. இது ஜப்பான் மீன் தானே? இது என்னண்ணா இது ஜப்பான்? ஜப்பான் மீன். இது ஜப்பான் மீன் தானே? இது விலையில் புறா பார்ப்போம்மா. இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மீனெல்லாம் நாம் பெருசாக சந்தையில் பார்க்குறது குறைவு மக்கள் எரியுமோ. இது பார்த்தால் உண்மையாக எனக்கு என்ன பேருன்னு தெரியலை. கேட்டு பார்ப்போமா. அங்கே வேலை அன்னைக்கிடம் திரளியல் ஒவ்வொரு மீன் பார்த்தீங்கன்னா திரளி, அங்கே முரல், சின்ன இறால், இதில் நண்டுகள் ஆண்ணா எல்லாமே இருக்கா. சரியான பரபரப்பாக இருக்குது. இப்போ கழுத்தி மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கழுத்தி மீனா. சரியா எத்தனை மணிக்கு திறப்பீங்க இந்த கடைண்ணா? 4:30. ஓகே. வெள்ளிக்கிழமையும் வருவீங்களோ? வள்ளி மட்டும் லீவு. ரைட் 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 ரைட். வள்ளி மட்டும் லீவு. அதை விட்டு மற்ற நாளில் வருவீங்கம்மா. முரல் பாருங்க 1 கிலோ 800 ரூபா அப்படி போகலாம் ஏண்ணா. ஓகே, முதலாவது அங்கால சைட்டும் போய் பார்ப்போம் மகளே. இந்த கடை தான் உண்மையான ஹைலைட்டு. இதுக்குள்ளே பாருங்க எல்லா மீனும் அடுக்கி அடுக்கி வச்சுக்கணும். முடிய எல்லாம் எடுத்து வைப்பினாமா. இங்கே நீங்கள் மீன்லாம் வாங்கி எல்லாம் பட்டி கொள்ளலாம். இங்கே வரும் மக்கள் கொண்டே இருக்கிறாமா. இப்போ நாங்கள் இந்த லைனில் உள்ள மீன் தான் சும்மா பார்க்குறோம். இது சின்ன இறால் இவ்வளோ விலை போக முடியல.
கூனிரான்னு சொல்கிறதா அப்படி. இந்த மீனுக்கு என்ன பேர் தெரியுமா? எரியா. ஓகே, எரியாலண்ணா, எரியால், ரைட். இது மண்டை திரளி, என்ன நடுபாய் திரளியா இது? ரைட், ஓகே, இதான் பாருங்க, நடுபாய் திரளியா பாருங்க. இதுக்கு என்ன பேர் இந்த மீன்? சிறையா. சிறையாலேயே 2-3 வகை இருக்கு போல. என்னால் இப்போ ஒரே மாதிரி வந்து இருக்கிற மீன் மாதிரி இருக்கும் பார்க்க. அப்போ அங்கே நான் டெய்லி வரதவங்க இருந்துட்டு வரீங்க, வாங்க வரீங்க அப்படி. ரைட், ஓகே ஓகே, நல்லா இருக்கு வேணா. எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் உங்களுக்கு, எல்லாம் உடல் மீன் தான், எல்லாம் அப்படியெல்லாம் வந்து. சரி சரி சரி. அங்கெல்லாம் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது மக்களையா, அங்கே எடுத்து போட்டுக்கொண்டே இருக்குமா. ஓகே, உண்மையாக வந்து நான் நினைக்கிறேன் நண்பர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்துன்னா ஒற்றுமையாக வந்து சேர்ந்து இந்த வேலை செய்யணும் போல். இப்போ சவரங்களும் 2-3 நிற்கினா அவரோட சேர்த்து வர நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து பாருங்க, ஒற்றுமையாக இந்த கடையில் வேலை செய்யணும். ஓகே, கொஞ்சம் கிரோட் குறையாட்டுமா, இப்படி நாங்கள் சுற்றி கொண்டு வருவோம் மக்களே. அங்கே மீன்லாம் பட்டி நம்மளோ யார் இருந்தாரு உங்களுக்கு? இதான் கரந்திரளின்னு சொல்கிறது. கரந்திரளி என்ன ஒட்டி ஓரா இல்லாத எல்லா மீனும் இருக்கு போல. ரைட் ரைட், சரியான உரமாக வந்து செயல்படினா. பெரிய பாரு இன்றைக்கு என்ன போகுது பாரு, இந்தியா மீல மட்டும் அப்படி கூட போதா? இன்றைக்கு விலையா போதா? நான் அப்படியா மற்ற நாள் அப்படி கூடயா போகும்? மற்ற நாளாக குறைஞ்சிருக்கும். ஓகே ஓகே, மீன் தட்டுப்பாடா? நான் அப்படி சரியான தட்டுப்பாடா மீன் மக்களே, மீன் தட்டுப்பாடு. இறாலில் வந்து பாருங்க 2-3 வகை வச்சுக்கணும். கருத்த இறால், சொத்த இறால், அங்கே சின்ன இறால். 1800 போதாம் கருத்த இறால். இது வந்து சின்ன இறால் 1000 ரூபா, 1200 அப்படி போதாம். என்ன இது இந்த வல்லறால் 1500. ஓகே, கூடுதல் அங்கேருந்து எடுக்கணும். நீங்கள் எங்கேருந்து வர இந்த மீனில் வந்து உங்களுக்கு எந்த ஊர்? ரைட் 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 ரைட். ஆடியவலை அங்கால முல்லைத்தீவில் இருந்து மீன்லாம் பெருமா மக்களே. ஓகே, இதெல்லாம் இதுக்கு என்ன பேர் தெரியுமா? கிழக்கன். இதான் கிழக்கன் மீனா? சரி, ஓகே. ஒரு கால் நடுவுக்கு நாங்கள் வந்து காட்டலாம். கொஞ்சம் இதில் நிற்கிற மக்கள் கொஞ்சம் குறையட்டுக்கும். ஏன்னா நடுவுக்கு போய் காட்டு போடுங்க. முடிய ஒரு ஆள் போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இந்த லைட் போட்டதால மீன் எல்லாம் ஷைனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நீலக்கால் நண்டு இருக்கா? நண்டு இன்னைக்கு எப்படி எவ்வளோ போகுமோ தெரியலையே. பாப்போம் பரவாயில்ல. இங்கே மீன் படினமார் இங்கே ஒரு சைடு வந்து அண்ணா வந்து மீன் வச்சு வெட்டுறாரு. அதை நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ஏன்னா அவருக்கு மீன் விலை வந்து தெரிஞ்சிருக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லையா? இந்த அண்ணா எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பரந்தன் மீன் சந்தில் வந்து கண்டு காய்ச்சினாங்கள். அப்போ அங்கே சந்தைக்கு போயிட்டு நீங்கள்
இங்கே பின்னிடத்தில் வாரது அப்படியா ரைட் ரைட். இன்றைக்கி கொஞ்சம் மீன் கருத்துறையிலையும் விலை இல்லை காற்று இன்னும் மாறல இல்லை அதால் விலை தான் இருக்கும் அப்படி வேணா விளையாடி குறைச்சி கொடுப்பீங்களா? தங்க மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லல அதெல்லாம் மீன் அழகாக காட்டுறோம். இது முரல் தானே அது இந்த மீன் இது முரல் இது கிளாக்கனா நீங்கள் வெட்டுற கிளாக்கன் என்ன என்ன இருக்குது வரோம் இந்த கொண்டு வர மீன் ஒன்றும் நாங்கள் சந்தையை கொண்டு போகிறோம் அப்படியே கடல்ல இருந்து டேரெக்டாக இங்கே வருது டிரெக்டாக தொழில் ஃபுல்லாக வருது அண்ணா கடை ரைட் ஓகே 9 மணிக்கெல்லாம் முடிவீங்க இரவு 9:30 எங்களோட க்ளோசிங் டைம் 9:30 ஓகே ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் போக வைக்க 10 மணி ஆகும் வேணா வழியை தவிர்த்து வெட்டுறதுக்கு புரியும்பா ரேட் எல்லாம் டிக்கி வந்து எல்லாம் ஃப்ரீ தான் ஓகே ரைட் ரைட் மக்களே வரங்க வெட்டுறதுக்கு காசு இல்லையா நீங்கள் என்ன மீனை வாங்கி போட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் இறாலில் பெரிய இறாலும் உடைச்சி தான் கொடுக்குறது. பெரிய இறால் அந்த கருத்து இறால் மாதிரி ரைட் ரைட் அதை உடைச்சி நண்டெல்லாம் உடைச்சி வெட்டி கொடுப்போம். எல்லாமே செஞ்சு க்ளீன் பண்ணி கொடுப்பீங்கன்னா அப்படியே ரைட்டு. உங்கள் கடையை பார்க்க தெரியுது எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறீங்க சொல்லி. கனவா வெட்டுறதுக்கு வந்து திரும்ப ஒரு கட்டை வச்சிருக்கோம் வெட்டே இல்லாத மை வருமே அப்படியோ இல்லை இதில் செதில்கள் வரும் தானே செதில் வருமோ அப்போ கனவாய் வெட்டி கொடுக்க அதுக்கு செதில் போயிட்டு சில ஆக்களுக்கு பிடிக்காதோ சரி ஏன்னா அப்படி அதுக்காக செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கோம். புரியும்பா அவரை மரக்கு வச்சு வெட்டுறது. இப்போ மீன் வெட்டுறதுக்கு மட்டும் 2 பேர் நிற்கிறீங்க 3 பேர் அந்த அண்ணாவும் வெட்டுறாரு மீன் ரைட்டு. அள்ளி போடுறது அப்படியேண்ணா ஆட்கள் வாரதுக்கிட்ட மாதிரி பாய்ச்சிவீங்க வெட்ட வர மாட்டேன் இப்படி எங்களுக்கு சரி அப்படியேண்ணா அதுதான் இந்த சின்ன முரளை வந்து நல்லா வடிவாக வச்சு எல்லாம் வட்டியில் வச்சுக்கிறாரு. மேலே நல்லா இருக்கு பார்க்க ரைட். யார் இவர் என்னண்ணாவா 13 வருஷமாக வேறு செய்கிறாரா உங்களோட சேர்ந்து? ரைட் அப்படி ஓகே. அப்போ அண்ணா என்ன மீன் பண்ணுறாரு? பாறை மீனா? பாறை மீன். ஓகே எல்லாம் கையில் க்ளோஸ் எல்லாம் போட்டு நீட்டேன். அந்த வெட்டுற ஒரு பக்குவம் ஒன்று இருக்குண்ணா என்ன மாதிரி படம் ஒன்று வெட்டுறோம்னு சொல்லி எல்லா பக்கம் மாறி ஆக்கள் வந்தோன்னுக்கே பார்த்து வேலை செஞ்சு இருக்கணும் என்ன ஹேண்டில் பண்ணணும். மாறிக்கறி என்ன பொருள் போயிட்டு இருந்தாலும் கஷ்டமாக போயிடும். அதையும் டீல் பண்ணணும். അപ്പം ഫുള്ള് വേണ്ട മീൻ വരിക എല്ലാവരും ഓ കരന്തിരാളി കരന്തിരാളി பெரிய துள்ளு மண்டை 1400 1300 அப்படி போகுது இந்தியா மீன்லையா மக்களே. இன்றைக்கு மட்டும்தான் இந்த மீன் பில்லை இல்லாட்டி மேலே தான் போகும். என்னால் இப்போ கொஞ்சம் மழையாண்டால என்னென்னா இன்றைக்கு மக்களே திடீரெண்டு நேற்று இன்றைக்கலாம் அதாவது இன்றைக்கு தேதி வந்து 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி. அதனால் மழை கொஞ்சம் இருந்தால் மீன் படுறது கொஞ்சம் குறைவு. அண்ணா மீன் கொண்டு வர்றது முடிய போட்டு கொண்டு இருக்கிறாரு. சூறாப்பாறை ஓகே என்ன குடியில் சும்மா பொறிச்சு போட்டு சாப்பிடலாம் மருந்து மேலே சாப்பிட நல்லா இருக்கும். சூறாப்பாறை சொதியும் வைக்கிற சில பேர் நாளைக்கெல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படி நாளைக்கெல்லாம் மீன் இருக்கா அப்படி ஏன்னா சரி இந்த நண்டு மக்களை வந்து 1200 அப்படி போதாமா. உங்களுக்கு கனவா காட்டுறேன். ஒட்டியும் இருக்கா அப்படிலாம் போகுது நாளைக்கு அப்படி 150 200 குடிப்பேன் நம்ம மீன்கள். ரைட் இதான் அந்த கருத்தரால் அந்த கருப்புறால் இது வந்து நல்ல விலை கூட இருந்தாலும் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா. கூட இறால் நண்டு கனவை பாறை அதெல்லாம் வாங்கி வேணும். கனவை பார்த்தீங்கன்னா அப்படி உடன் கனவை இது ஃப்ரெஷ் மீனா
சூப்பராக இருக்குது தெரியுமா? கணவாயை பார்க்கவே ஆசையாக இருக்குது. சரி, இதுக்குள்ள பாருங்க மீன் வந்து எடுத்து போடுறாரு, அதை பார்ப்போம் இருக்கால. இதுக்கு என்ன மீன் வச்சுக்கிட்டீங்க? இறாலோ? என்ன கனவை? பெரிய கனவை என்னண்ணா? உண்மையாக எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக நல்லா நீட்டாக இருக்குது. கனவை பார்க்க எனக்கே ஆசையாக இருக்கு, ஒன்று வாங்கிட்டு போகலாம் போல. நாங்கள் பருத்துறேன் எங்கள் ஊர்லேயும் மீனுக்கு குறைவே இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் படுறது கொஞ்சம் குறைதான். இது என்ன மாதிரியோ அப்படி நான் அடுத்து போகிறேன் வரவங்க. ஓ அடிக்க நீட்டாக அடிக்கிற வரவங்க. ஒரு கண்ணை கவரும் ஒரு மீன் கடைன்னு சொல்லலாம். உண்மையில் வந்து கிளிநொச்சியில் இதே மாதிரி கடை நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு நல்ல பெரிய ஒரு கடை உண்டு. நல்ல மலிவாக நல்லா குறைச்சி உடல் மீனையும் வச்சு கொண்டிருக்கணும். நீட்டை அடுக்கி என்ன எம்என்டி டிரான்ஸ்போர்ட் இந்த கடைக்கு உரிமையாளர்களுடைய இந்த டீமின் பேர் வந்து எம்என்டி டிரான்ஸ்போர்ட். இவன் வந்து கிளிநொச்சியில் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டிக்கு தொகுத்து உங்களுக்கு ஏதாவது மீன் தேவைனாலும் வந்து இவன் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினால் கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டுக்கே உணர்ந்து தரக்கூடிய மாதிரியான வசதி எல்லாம் வந்து எல்லாம் வச்சுக்கணும். உண்மையில் வந்து நல்ல ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா என்னை வந்து வேறு வேறு கடைகளுக்குள்ள வந்து குடிப்பினமாம். இதான் மாதிரி தான் அவங்க ஃபோன் நம்பர் நினைக்கிறேன். கடைக்கு உரிமையாளருடைய ஃபோன் நம்பர் வந்து தான். மக்கள் எங்கே வரணும்? இறால் வந்து எடுத்து போடுறாரு, அள்ளி போடுறாரா? நிறைய இறாலா? செம இறாலா? பார்த்தீங்களோ அப்படியே முடிய கொட்டி கொண்டு இருக்கணும். சரி உறவுகளே, நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க ஏன்னா அங்கே இந்த கிளிநொச்சி டவுனில் இருந்து இந்த ஏனியன் வீதியில் வந்து தொண்டை மாநகர் என்று சொல்லி இந்த ஊரில் வந்து இருக்கிற ஒரு நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக வந்து போட்டு இந்த வியாபாரம் செய்கிற அந்த மீன் கடை வந்து நாங்கள் காட்டியிருப்போம். உண்மையில் வந்து நல்ல அழகான ஒரு கடையை உண்டு. எல்லா வகையான மீனும் இருக்குது. என்னென்ன உங்களுக்கு மீன் தேவையோ நீங்கள் வந்து இந்த அண்ணாண்ட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி போட்டு கேட்டுட்டு வரலாம். இல்லாட்டி உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கிட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணி தெரிவினோம். ஏன்னா அதாவது என்னென்ன வகையான மீன்லாம் வந்து இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிறந்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் சந்தனேஷ்.